ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த சூர்யாவில் உள்ள அந்த கும்பனேசனுக்குள்ள சூரிய டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தேன். எப்படி என்ன டிஸ்டர்பன்ஸ்? அது அந்த முதல் நாள் ஷூட்டிங் வர்றப்ப அந்த கிரவுண்டில் வந்து அது படத்தில் வரல, அந்த சீன் அந்த ஃபுட்டேஜ் வரல. ஃபஸ்ட்டு இதே வந்து அந்த போலீஸ் ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் இருக்கப்போ அப்போ ட்ரைனிங் பண்ணுறப்போ டக்குன்னு ஒரு 10 பிசி உட்காந்து தண்டால் போடணும். தண்டால் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நான் பண்ணுறப்ப அது கவுண்டிங் போயிட்டு இருக்கப்போ வேகமாக ஓடியாந்து ஒரு ஒரு ஃபயர் ஆச்சுன்னா அதில் எப்படி காப்பாற்றணும், அதை காப்பாற்றி முடிச்சுட்டு திருப்பி இம்மிடியாக ஓடி போய் திருப்பி தண்டால் போடணும். இப்போ தண்டால் போடுறப்ப ஒரு ப்ராப்பராக பண்ணுறது வேறு. அப்போ இந்த குமரேசன் இப்போ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். இது என்ன மாதிரி கேரக்டரு, ஆனால் இவன் தண்டால் போட்டிருக்கலையே அப்படின்னு அவர்கிட்ட போய் பணம் எடுத்து அதை சாப்பிட்டா தண்டால் படம் விடுறானே போயிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு என்கிட்ட கமாண்ட் பண்ணுவார் அவர். ஆனால் அவர்கிட்ட நான் கையை காட்டுவேன், திருப்பி பண்ணி ஓகே காட்டு கொஞ்சம் திரும்ப வச்சு அப்படி வெட்ட சார் நேக்கா கூப்பிட்டாரு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று சூப்பர் தான் எனக்கு எனர்ஜியாக இருந்துச்சு. என்னென்னா அங்கே முதல்ல அந்த கிரவுண்டில் ஒரு 100-150 போலீஸு, அதில் ரியல் போலீஸ், அது என்ன சார் ஹோம் கார்டா, ஹோம் கார்டு போலீஸ், ஹோம் கார்டா, ஹோம் கார்டு, அவங்களே ஒரு 100 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. மிச்சம் எல்லாமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் மிக்சடாகி இருந்தாங்க ஃபுல்லாக. அதில் ஃபஸ்ட்டு ஷாட்டில் அந்த ஓடியாரப்ப சொன்னார், ஒரு சூப்பர். ஃபஸ்ட்டு அப்போ தான் காஸ்டியூம் முடியெல்லாம் வெட்டி தாடியெல்லாம் வெட்டி, ஏன்னா அந்த படத்துக்கு தாடி போல வச்சுருந்தேன். அப்போ இந்த கதைக்கு வந்தோடனே ஃபுல்லாக கூப்பிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்கார வச்சு ஃபுல்லாக இருந்து தோட்டில் வெட்டி குமரேசனாக மாறுறேன். இப்போ இந்த ஷாட் எடுக்குங்க. அப்போ அந்த ஷாட்டு போயிட்டு வந்தோன்னு சொன்னார் கட்டு சொல்லிட்டு, இதுக்குள்ளே இங்கே ஹோம் கார்டு போலீஸ் அவ்வளோ பேர் இருக்கீங்க, ஆனால் ஓப்பனஸில் போனால் எல்லாத்துக்கும் சூரிய தான் கரெக்டாக போலீஸுக்கார மாதிரி இருக்கா. அப்போ சூரிய தவிர யாருமே இல்லை, வயரிங்க தொப்பங்கப்பமா இருக்கீங்கப்பா யாருன்னு சொன்னார். எனக்கு அதுவே ஃபஸ்ட்டு எனர்ஜியாக இருந்துச்சு.